2 தெசலோனிக்கேயர் 1:7 தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. 2 தெசலோனிக்கேயர் 1:7 தேவனை, காட், ஆண்டவரை, காட் என்றால் பாருங்கள், தேவன் என்ற வார்த்தை வடமொழி சொல். அது காட், ஆண்டவரை குறிக்கிறது. ரெண்டும் ஒன்று தான், தேவனும் ஒன்று தான், ஆண்டவரும் ஒன்று தான். அது கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். வேதத்தில் அப்படியே இருக்கிறது. பிலிப்பியர் 2:11 அது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பார்த்தால் ஆண்டவர் வேறு, தேவன் வேறு இல்லை. அப்படி பார்த்தால் இங்கே இந்த வசனத்தை பாருங்கள், தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் அப்படின்னு ஒரு ஆதர். அது யார் தெரியுமா? பாருங்கள், அவர்களுக்கு நீதியுள்ள ஆக்கினை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆக்கினை என்றால் அது ஒரு நியாயத்தீர்ப்பை அனுபவித்தல். அதுதான் ஆக்கினை. அது ஒரு உபத்திரம் தான், தண்டனை. ஆக்கினை என்றால் அது ஒரு பொல்லாத காரியம் செய்ததற்காக அனுபவிக்கக்கூடிய ஒரு தண்டனை, அது ஆக்கினை. அதை பாருங்கள், ஒருவனுக்கு ஒரு கொலை செய்தவனோ திருடனோ அவனுக்கு நீதிமன்றத்தில் அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை அணைத்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக்கொள்ளும், அவன் ஆக்கினையில் இருக்கிறான் என்று அர்த்தம். அதுபோல ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதுதான் சுவிசேஷம். அந்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றும்படியோ அவருடைய வார்த்தைகளை இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பாருங்கள், அதுதான் சுவிசேஷம். அவரை விசுவாசிப்பது தான் சுவிசேஷம். அவரை போல வாழ்ந்து காட்டுவது தான் சுவிசேஷம். அப்படி என்றால் இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சொல்லி பாருங்கள், அவரை அறியவில்லை என்றாலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றாலும் பாருங்கள், அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டாம். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. யார் அறியவில்லை? பாருங்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாத மற்றவர்கள் இயேசு கிறிஸ்து அறியவில்லை என்று சொல்லலாம். அது அப்படியல்ல. அது பாருங்கள், ஒரு கோடி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஆண்டவனை அறிந்திருப்பான். அப்படியே ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு அப்படி வந்துவிடும். அதற்கு காரணம் பாருங்கள், சரியாக, அதாவது இயேசு கிறிஸ்து சரியாக பாருங்கள், அவர் போதிக்கப்படாமல் காரணத்தினால் பாருங்கள், அவர் போதிக்கப்படாமல் அதை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் பாருங்கள் ஆக்கினைக்கு தீர்ப்பாக ஏற்றபடி அவரை நடந்து கொள்ளக்கூடும், அப்படி போகக்கூடும். இது எப்படி பாருங்கள், யோவான் 6:29-40 என்ன சொல்கிறது என்றால், அங்கே பார்த்தால் பாருங்கள், தேவன் அனுப்பின இந்த குமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையும் அவர் சித்தமாக இருக்கிறதாம். பார்த்தீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி நடக்காமல் இருந்தால் பாருங்கள், நீங்கள் மத்தேயு 7:21-22 படி அதுதான் சம்பவிக்கும். அந்த சம்பவம் தான் சம்பவிக்கும். விசுவாசிக்காத வரை பாருங்கள், அவரை பாருங்கள் தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஸ்தானத்தில் வந்து விசுவாசித்து தான் தேவனுடைய சித்தமாம். அப்படி இருக்குது. இந்த வசனங்களையும் வாசித்தால் தெரியும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஸ்தானத்தில் அவரை விசுவாசிக்க வேண்டுமாம். அவரை போல நடந்து கொள்ள வேண்டும். அவரை விசுவாசிக்கணும். அவர் விசுவாச நித்தியன் என்ற ஒரு பெரிய காரியம் இருக்குது. அது பெரிய பாடம். அது பாருங்கள், நம்ம 1000 மணி நேரம் சொன்னாலும் நித்திய ஜீவனை பற்றி ஒரு கடலில் ஒரு துளி கூட சொல்ல முடியாது. அது அவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறது. அவரை விசுவாசித்தால் பாருங்கள் நித்திய ஜீவனை இருக்கிறான். யாரை? இயேசு கிறிஸ்துவை.
இயேசு கிறிஸ்து தேவன் என்று, தேவனுடைய குமாரன் என்றால் தேவன் மனித ரூபத்தில் வருவது. அதுதான் அதுதான் பாருங்கள், அதுதான் தேவன் மனித ரூபத்தில் வருவது. அதுதான் தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து ஆண்டவர் இவர்தான் என்று சொல்லி விசுவாசித்து அதன்படி பாருங்கள், நீங்கள் அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை போல நடந்து அதன்படி கிரியை செய்யும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. எதனால் வருகிறது? நீங்கள் விசுவாசிக்கவில்லை. நீங்கள் விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. தாழ்மை இல்லை பாருங்கள், உங்களுடைய அன்பு இல்லை, பொறுமை இல்லை. அப்படிங்கும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று ஆகிவிடும் பாருங்கள். அதுதான் அநேக விட்டு கொடுக்கும் தன்மை. இவர் தேவன், வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் என்று, 1 தீமோத்தேயு 3:16. அதனால் எந்த சபை எதை சொல்கிறது என்று அதை விட்டுவிட்டு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் சர்வநிலை தேவன் என்று விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் உள்ளது.